சட்டுன்னு யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு சார். ஆமாம், அங்கே வர எல்லாருக்குமே டக்குன்னு அந்த ஃபீல் வரும். அது நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் பொம்மையா சார்? ஆமாம்மா, இது வந்து irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. சார் ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு சார் அந்த ரெஸ்பான்ஸ்? நல்லா இருக்குங்க. வந்து என்னென்னா அது வந்து இந்த தில் தூள் கில்லி போக்கிரி ஒக்கடு தூக்குடு இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த மாஸ் மசாலா என்டர்டெயின் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணேன். ஆனால் என்னென்னா ஜனங்க அந்த மாஸ் மசாலாவை என்ஜாய் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டபுளான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன், வேல்யூபிள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதையும் ரசித்து அதுக்கு உண்டான ஒரு மரியாதையும் கொடுக்குறாங்கன்றது எனக்கு கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. இந்த பொம்மை பார்த்தோன்னா கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை சார். எனக்கு அவரை பார்த்தோன்னே சட்டுன்னு யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு சார். ஆமாம், அங்கே வர எல்லாருக்குமே டக்குன்னு அந்த ஃபீல் வரும். அது நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் பொம்மையா சார்? ஆமாம்மா, இது வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ண பொம்மை தான். அப்போ வந்து லெகசி எஃபெக்ட்ஸ்னு அந்த கம்பெனி பேர். ஓகே. ஹாலிவுட்டில் அவங்க தான் அந்த அயன்மேன்லேருந்து ஜுராசிக் பார்க் எல்லாத்துக்கும் அவங்க தான் அந்த அனிமேட்ரானிக்ஸு இந்த மாதிரி மேனிக்வின்ஸ்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு சாவனீராக கேட்டு வாங்கி வச்சுருக்கேன். அவங்க கான்ட்ராக்ட் என்னென்னா அவங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் அவங்களது இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணோன்றது தே ஆர் ஸோ ஹாப்பி. லைக் ஸோ ஒரு சாவனீராக கேட்டு அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுவும் கொடுத்தாங்க. சார் கேம் சேஞ்சர் பற்றி பேசணும். உங்களுடைய அந்த ஒவ்வொரு படத்துலேயும் இருக்கிற அந்த ஸ்டேஜிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். படமாக தாண்டி எனக்கு ஒரு 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 சின்ன சீனை வந்து ஸ்டேஜ் பண்ணுற விதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார். அது பின்னாடி அந்த பிரம்மாண்டம் தாண்டி அதில் இருக்க அந்த ரைட்டிங்கோட பவர் வந்து அதில் அவ்வளோ சூப்பராக எலிவேட் பண்ணுவீங்க அப்படி சொல்லி பல விஷயங்கள் எனக்கு பேச வேண்டியது இருக்குது சார். டைட்டில்லே வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை ஓன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போது முதல்வனாக இருக்கட்டும், ஜென்டில்மேனாக இருக்கட்டும், அந்நியனாக இருக்கட்டும், இந்தியன், இது எல்லாமே வந்து டைட்டிலே நீங்கள் ஓன் பண்ணிக்கணும். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய படமாக இல்லாமல் நீ உன்னோட பார்வையில் பார்த்தாலும் அது ஓன் படமாக இருக்கணும். அந்நியன் வந்து நான் பார்த்தாலும் நான் அந்நியனாகவே தெரியும். ஸோ அந்த டைட்டிலே நீங்கள் அந்த ஓன் பண்ணிக்கணும்னு இருக்குல்ல சார், இந்த ஃபேக்டர் உங்களுக்கு எங்கே அரைவாச்சு சார்? இல்லை, அது டைட்டில் ரொம்ப யோசித்து தான் வைப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இன்னொன்று மெயினாக சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கணும். இன்னொன்று அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மைண்டில் வச்சு தான் டைட்டில் வைக்கிறேன். அதுமாதிரி அந்த ஏன்றது வந்து ஏதாவது லக்கி இந்தியன் ஏஎன் முடியுதில்ல சார்? இல்லை 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 அதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். லைக் என்னென்னா முதல் படம் ஜென்டில்மேன், அடுத்தது காதலன், மூணாவது இந்தியன் வந்தவுடனே எல்லோரும் இன்சென்டிமெண்ட் அப்படிலாம் இல்லவே கிடையாது. சரி, அதை உடைக்கணுன்னே நிறைய டைட்டில்லாம் வச்சுருக்கேன். அப்படிதான் அதை ஜாலியாக சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற பார்த்தா ஜீன்ஸ் வந்து ஜீஸுன்னு தான் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நான் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து அவங்களுடைய அந்த சினிமா கெரியரில் எவ்வளோ முக்கியமோ அன்லேர்ன் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராகவே இருக்கும் சார். இவ்வளோ சக்ஸஸ் பார்த்துட்டே வரீங்க, அன்லேர்னிங்கிறது உங்களுடைய அந்த ப்ராசஸில் எவ்வளோ முக்கியம் சார்? ரொம்ப முக்கியம். இந்த என்னென்னா இப்போது எதை எடுத்தாலுமே வந்து இது ஏற்கனவே பண்ணியாச்சு, இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து சில காட்சிகள் ஏற்கனவே எடுத்த மாதிரியே இருக்கும். சரி, ப்ரெசன்டேஷனில் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி இருக்குது. கேமரா அங்கே வைக்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த சீனு கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு இவருக்கு ஒரு என்கொயரி நடக்கும். என்கொயரி நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் சீன் மாதிரி தான் அது. ஸோ அந்த சீனை எப்படி பிக்சரைஸ் பண்ண போகிறோம்? டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வருது, ஒரு பரபரப்பு இருக்கணும். என்ன ஜிம்மி போட்டு எடுத்தாச்சு, என்னென்னமோ போட்டு எடுத்தாச்சு. ஆனால் என்னென்னா காட்சியை விட்டு விலகி ஃபோர்ஸ்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டைம் என்னென்னா ஸ்கேட்லேயே எடுத்தேன் அந்த ஃபுல் சீனுமே. அந்த கேமராமேன் வந்து ஸ்கேட்டில் இருப்பார், ஸ்கேட்லேயே சுற்றி சுற்றி வருவார். அது காரணம் என்னென்னா அங்கே அந்த சுச்சுவேஷனே கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. இன்னொன்று அவங்க கேரக்டர்லாம் வந்து ஒரு மாதிரி சூழலில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக அது ஒன்று ட்ரை பண்ணேன். அது நல்லா வந்து அது லைக் நீங்கள் படத்தோடு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து அது அது ரொம்ப கவனமாக இருக்கேன். சில விஷயங்களை வந்து சம்பிரதாயமாக தான் சொல்லி ஆகணும் அப்படின்னா சம்பிரதாயமாக தான் சொல்லுவேன். முதல் படத்துலேருந்தே அந்த அன்லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும்ல சார்? ஆமாம்மா, பார்த்தீங்கனாலே என்னென்ன நிறைய ஒரு உதாரணமாக வந்து ஒரு ஹீரோ ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவார்,
பண்ணும்போது கையில் வந்து ஒரு தாலி மோதிரம் போட்டிருப்பார். போட்டிருக்கும்போது ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பேன். உடனே என்ன படன்னு சின்ன சின்னதாக கட் பண்ணி அவரோட ஃப்ளாஷ் எல்லாம் நெகட்டிவில் போடுவாங்க முந்தி. அந்த மாதிரி வந்துச்சு. ஐயோ அது பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் கிளைமேக்ஸில் எதிர்பாராமல் ஒரு கேரக்டர் வந்து வில்லனை வந்து இது பண்ணும். ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிளில் வந்து அடிப்பான். அது யூஸ்வலாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒன்று ஹீரோ இருக்கும், இல்லை அது மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு. நம்பியார் கேரக்டர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கவுண்டமணி கேரக்டராவது அந்த வில்லனை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா வரும்போது இல்லை அப்படி இருக்கக்கூடாது இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் படத்துலேயே பண்ணேன். அப்புறம் சிக்குபுக்கு ரயிலே ஒரு சாங்கு இவ்வளோ ஒரு சூப்பரான சாங், அது ஹீரோ தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, கிடையாது. அந்த பாட்டில் அவர் அந்த ட்ரெயினில் போகிறாரு, அவ்வளோதான். அந்த ட்ரெயினில் நடக்குது. இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடச்சே அது எல்லா படங்கள்லையும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா முதல்வன் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்காது, பெரிய டாடா சுமோ இதெல்லாம் ஃப்ளையிங்லாம் ஒன்றும் இருக்காது. லைக் அதுவும் பண்ணியிருக்கேன், காதலனில் பண்ணியிருக்கேன், கிளைமேக்ஸில் கிடையாது. ஸோ கிளைமேக்ஸ்னால் அப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் வெறும் வர்பல் டயலாக் ஓரியன்டாக அது 2 கேரக்டர் தான். யார், அர்ஜுன் அண்ட் ரகுவரன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உடச்சி பண்ணுறதுல எனக்கு விருப்பம் ஜாஸ்தி இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இது ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் முதல் 3-4 படங்கள் ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து மச் மோர் பெட்டர் ஆகிட்டே வரும். மச் மோர் பெட்டர் இன் த சென்ஸ் அது வந்து ஒரு ப்ராடக்டாகவும் பெருசாக எவால்வ் ஆகுது. நீங்கள் ஒரு புது விஷயத்தை வந்து சினிமாவுக்கு கொண்டு வந்து தரீங்கன்றப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராகவே மாறிடுதா, இல்லை நம்ம புதுசாக பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. என்ன ப்ரெஷர் இருந்தாலும் ஐ ஃபாலோ மை இன்ஸ்டிங்க்ட். அப்புறம் ஸ்கிரிப்டு தாங்க. ஸ்கிரிப்டை விட்டு வெளியில் கொஞ்சம் அப்படி தாட்டு போச்சுன்னா கூட இல்லை அதுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணணுமோ. இமேஜினேஷன் பெருசாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷன் பெருசாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே அந்த ஸ்கிரிப்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதை நான் வந்து தாண்டி போகிறதே கிடையாது. சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் சார். அவங்க எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காகவே கொடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது இந்த படத்தை வந்து இப்படி தான் நான் கொண்டு போகிறேன், எந்தவித ஜோவியல் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் சாங்ஸ் எந்த இதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் இயக்குனர்களும் தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாலையும் இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து அதை வந்து கமர்ஷியலாக எவ்வளோ தூரம் ஃப்ளேவரபுளாக கொடுக்கலாம். இப்போயும் முதல்வனில் அவ்வளோ பாட்டு இருக்குது, ஆனால் பாட்டு எங்கேயுமே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்காது. அன்னியனில் அவ்வளோ பாட்டு இருக்குது, எங்களுக்கு எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. அந்த கதையோட ஓட்டம் வந்து அவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவே ஒவ்வொரு சீனுக்குமே நீங்கள் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா சார்? ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கர் ஆஸ் வெல் அஸ் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, நான் அப்படி தாங்க படம் பார்க்க விரும்புகிறேன். நான் எல்லா விதமான படம் பார்ப்பேன், நான் எல்லாமே பிடிக்கும். பட் எனக்கு பர்சனல் ரொம்ப லைக்கிங் என்னென்னா, லைக் நான் படம் பார்த்த காலகட்டத்தில், லைக் படம் பார்த்த மீன்ஸ் அந்த டீனேஜில் படம் பார்க்கும்போது என்னென்னலாம் எதிர்பார்ப்பேன். லைக் ஒரு படத்தில் வந்து எல்லாம் இருக்கணும். லைக் ஒரு நியாயமான கதை இருக்கணும், ஒரு நல்ல டயலாக்ஸ் இருக்கணும், வந்து ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இருக்கணும், நல்ல பாட்டு இருக்கணும், நல்ல ஃபைட் இருக்கணும், நல்ல காமெடி இருக்கணும், நல்ல செட்ஸ் இருக்கணும், நல்ல லொக்கேஷன், எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதுதான் நான் எப்படி ஒரு படத்தை பார்க்க விரும்புகிறனோ அந்த மாதிரி படத்தை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ உங்கள் படங்கள்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த இந்தியா வந்து சங்கர் சாரோட படம் மாதிரி மாறிடாதா? இந்த சென்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கிறது, அந்த ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது, அன்னியனில் நீங்கள் கொண்டு வந்தது, இந்தியனில் இருக்கிற அந்த பேட்ரியாட்டிசம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், க்ளீன் இந்தியா, க்ளீன் தமிழ்நாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு. சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்தியன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் நிறைய செய்திகள் பார்க்க முடிஞ்சுது. வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நிறைய பேர் போராடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு விவசாயிலாம் ரொம்ப ரிவோல்ட் ஆகிருக்காருலாம் கேள்விப்பட்டேன். அப்புறம் முதல்வன் வந்தப்போ புகார் பெட்டிகள் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது எங்கேயோ போய் யாருக்கோ போய் இதாகி அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்பாட் சஸ்பென்ஷன் டைப்ரைட்டரோடு போய் நிறைய அது அரசு அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அன்னியன் வந்தப்போ எல்லோரும் சார் உங்கள் படம் பார்த்தோன்னு பயம் வந்துடுச்சு, டிராஃபிக் ரூல்ஸ், ஆமாம் ரூல்ஸ், இப்போல்லாம் நான் ரெட் சிக்னலில் நிற்கிறேன். ஏன்னா அதை நான் போகிறேன் சார். இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது யூஎஸ் போனேன். யூஎஸ் போன நடுராத்திரி
காக்கா கூட இல்லை ரோட்டில். ஆனால் ரெட் சிக்னல் போட்டால் நிற்கிறாங்க. நின்று முடிஞ்ச உடனே தான் போகிறாங்க. ரெண்டு அவங்களுக்கே ஒரு டிசிப்ளின் இருக்குது. இன்னொன்று கேமரா இருக்குது. எடுத்துகிட்டா நேராக வீட்டுக்கு வந்துடும் ஃபைன் வந்து. அதே மாதிரி பிரேசில் போனேன். பிரேசில் வந்து ஒரு மாதிரி வசதியான மக்கள் உள்ள ஏரியாவும் இருக்குது, புவர் பீப்புள் இருக்கிற ஏரியாவும் இருக்குது. நான் ஒரு லாங் ட்ராவல் டிரைவ் போனேன் எந்திரன் படத்துக்காக வந்து லொக்கேஷன் போகிறதுக்கு. போகும்போது சாதாரண மக்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு வீட்டு வாசலில் ரோட்லேயே இருக்குது வீடு, வீட்டு வாசலில் ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. அவ்வளவு நீட்டாக இருக்குது அந்த ஏரியா, ஒரு குப்பை இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்ம ஊர்லேயும் வராதா அப்படின்றது நம்ம படத்தில் நம்ம சொல்கிறோம். அது சிம்பிளுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். நான் படமாக எடுக்கிறேன், அவ்வளோதான். அது வந்து எல்லாருடைய ஆசையும் தான், அது கனவும் தான். அது நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அது என்றைக்காக முளைக்கும். அது கொஞ்சம் குட்டியாக முளைச்சி மொல்ல கூட வளரும். அது ஹவு லாங் யூ ரைட் அ ஸ்டோரி சார்? இப்போது கேம் சேஞ்சர் எடுத்துப்போம், எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க பொதுவாக? ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது பின்னாடி ஓடுவீங்களா, இல்லை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் என்னோட டைம் தான்? அது மிக்சிங் வரைக்குமே ரைட்டிங் போயிட்டுருக்கும். படத்தோட மிக்சிங் வரைக்கும் ஒரு 6 மாதம் சாலிடாக இருக்கும் ரைட்டிங் ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஃபிலிம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போதே 15 டேஸ் ஷூட் பண்ணும், 15 டேஸ் வந்து ப்ரெப் ஒர்க் இதெல்லாம் போகும். அப்போவும் ரைட்டிங் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஷூட்டிங் நாள் கொஞ்சம் போகும், ஃபைன் டியூன் ஆகும். அப்புறம் டப்பிங்கில், எடிட்டிங்கில் வந்து அப்போ கூட ரைட்டிங் ப்ராசஸ் மீன் லிட்ரலி எழுத மாட்டோம். அது மாதிரி தான் வேறு ஜாயின் பண்ணி அங்கே ஒரு லைன் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். மிக்சிங்கில் கூட சொல்கிறேன், திடீர்னு இப்போ ரீல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே ஒரு டயலாக் டப் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அப்படி போடுறதும் உண்டு. நாள் வரைக்கும் நீங்களும் அதை ஹேண்டில் பண்ணுறீங்களா சார்? அது என்ன நாள் அப்படி இல்லைங்க, உங்களுக்கு டைம் இருக்கே, மிக்ஸ் பண்ணி தானே போகுது. இந்த ரீல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் ஒன்று தோணுது, டப் பண்ணால் 1 ஹவரில் வந்துடும். நான் அடுத்த ரீல் மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டாந்து அதை ஜாயின் பண்ண வேண்டியது. அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இட்ஸ் நாட், நான் என்ன சொல்கிறேன், இம்ப்ரூவ்மெண்ட். அங்கே ஒன்று தோணும், எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சவுண்டோடு பார்க்கும்போது ஒன்று தோணும், டப்புன்னு அங்கே ஒரு டயலாக் போடுறது. டிராஃப்டாக எத்தனை டிராஃப்ட் எழுதுவீங்க சார்? எப்படியும் ஒரு மொத்தமாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிராஃப்ட் இருக்கும். அப்புறம் சீன் பை சீனாக பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு 10-12 டிராஃப்ட் போகும். கேம் சேஞ்சரில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு சீன், ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாகவும் பார்த்தது வந்து அந்த கலெக்டர் வந்து இன்னொரு ஊரை இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டை வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அப்படின்றத சொல்லி, அது உண்மையா சார்? உண்மைதான். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தான் காட்சிகள்லாம் பண்ணோம். என்னென்னா ஒரு கலெக்டர் வந்து அவரோட டிஸ்ட்ரிக்டை தாண்டி போகக்கூடாது. போகிறதுக்கு சீஃப் செக்ரட்டரியோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. பண்ணும்போது ஒரு புது விஷயங்கள், ஒரு 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 அரசாங்க அதிகாரியுடைய எல்லைகள் என்ன, அவருடைய பவர்ஸ் என்னன்னு தெரியும்போது ஒரு காட்சி அதுலேருந்து விரியுது. இப்போ வந்து என்னென்னா, இப்போது அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸு அவங்கள்ட்ட முடிஞ்சா நான் நேராக பேசுவேன், நேராக போவேன். இல்லாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனுப்பி எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் இது அவங்கள்ட்ட கேட்டுட்டு வா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த வகையில் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். லைக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் போய் நேராக சம்மந்தப்பட்ட ஆட்களே மீட் பண்ணி பேசி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. வந்து அவங்க சொல்கிற தகவலை வச்சு அந்த சீனுக்கு ஒரு அத்தென்டிசிட்டி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு சுவையை கூட்டுறது, கொஞ்சம் கற்பனையை கலப்போம். அது அந்த மாதிரி. உங்களோட அசிஸ்டன்ஸ் பற்றி சொன்னீங்களா சார்? எப்படி சூஸ் பண்ணுவீங்க சார் அசிஸ்டன்ட் சார்? அப்படிலாம் இல்லைங்க, யாராக இருந்தாலும் சரி. லைக் அவங்க ரெஸ்யூம் கொடுத்துட்டு போவாங்க, ஏதாவது அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸோ ஏதோ பண்ணது வச்சுருப்பாங்க, அதை நான் பார்ப்பேன். பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த பையனை ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், கேள்விப்பட்டிருக்கேன்னா அது உண்மையான எனக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே வந்து எந்திரன் படத்தப்போ சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது சங்கர் சாரோட படத்தில் கேள்விப்பட்டியாடா 150 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்லாம் கேள்விப்படுவோம் சார். உண்மையிலேயே அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணாங்க? ஆமாம் 150 அசிஸ்டன்ட் வரும், நிறைய ரெஸ்யூம் வரும். அது வரும்போது அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 2 கட்டமாக 3 கட்டமாக வந்து அவங்கள மீட் பண்ணி லைக் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது உண்டு. அசோசியேட்ஸ் இருப்பாங்க, உங்களோட டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் நீங்களே ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுறது உண்டா சார்? ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது யார் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொன்னால் நான் கேட்பேன். அறிவழகன் அப்படி தான் வந்தார், வசந்தபாலன் வந்தார் படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு, பாலாஜி கேட்டார், பாலசக்தி. ஸோ அவங்களே வந்து கேட்பாங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கேளுங்கன்ட்டு, பிடிச்சிருந்தா பண்ணுவேன், அவ்வளோதான். அப்புறம் ஸ்டோரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக எழுதிட்டு வந்து காட்டுவாங்க.
இப்போ படித்து பார்த்துட்டு சைடில் என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிடுவேன். எது நல்லா இருக்குன்னு நோட் பண்ணுவேன், இது என்னென்ன ஃபீல் பண்ணுறேன்னு எழுதிடுவேன். எழுதி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் லெஃப்ட்டில் ஃபுல்லாக எழுதிடுவேன். எழுதினோடனே இது என்னென்ன காரணம் நான் ஃபீல் பண்ணுறேன் படித்து காட்டுவேன். இதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு எது எது கன்சிடர் பண்ணலான்னு தோணுதோ கன்சிடர் பண்ணுங்கள். அவர் ரீவொர்க் பண்ணிட்டு வருவாங்க. ரீவொர்க் பண்ணிட்டு வந்து எதெல்லாம் அவங்களுக்கு வேலிட் பாயிண்ட்ஸாக தெரியுதோ அதெல்லாம் மாற்றுவாங்க. எது எது அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாங்களோ சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனல் கால் உங்களுது தான், நான் என்னுடைய கமிட்டை நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தது. லைக் வந்து அப்படி எல்லாருமே லைக் வசந்த பாலன் சரி, பாலாஜி சக்திவேல், சிம்புதேவன், அப்புறம் அறிவழகன் வந்து அவர் வந்து ஒரு லைன் சொன்னார், பிடிச்சிருந்தது. அதுவும் ஏற்கனவே அது வந்த செய்தி தான். லைக் வந்து சரி அப்படின்ட்டு ஒரு 3 சீன் எனக்கு டைரக்ட் பண்ணி காமி, எடிட் பண்ணி 3 சீன் ஷூட் பண்ணு, அதுக்கு நானே காசு தரேன். 3 சீன் ஷூட் பண்ணி அதை கரெக்டாக எடிட் பண்ணி மியூசிக் போட்டு டப்பிங் பண்ணி எனக்கு கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு. அவரே அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 3 சீனை செலக்ட் பண்ணி காட்டினேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கோ ஹெட் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ உங்களோட அடுத்த வெஞ்சர் சார்? இல்லை, இப்போ இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு இந்த கண்டினியூவாக அந்த இந்தியன் 2, இந்தியன் 3, கேம் சேஞ்சர் எல்லாம் வந்து கேப்பே இல்லாமல் போயிடுச்சு கதை கேட்குறதுக்கு. இன்னொன்று என்னுடைய பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் ப்ரீதிங் கேப் கிடைக்கும்போது தென் ஐம் ரெடி டு லிசன் டு த ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும் சார். ஐ திங்க் ரெயின் ஆன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, நீங்கள், வெற்றி சார், லோகேஷ் கனகராஜ், மணி சார், கௌதம் வாசுதேவன் சார் எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆமாம், ஒரு பிளான் இருந்தது. பட் எல்லாம் கொரோனா இதானவுடனே, பேண்டமிக் ரிலீஃப் ஆனோடனே எல்லாம் அவங்கவுங்களுடைய கமிட்மெண்ட்ஸை வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு இதில் டக்குன்னு போயிட்டதுனால லைக் அதை நாங்கள் நம்ம ஸ்டில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக வேர் இன் டச். உங்கள் படங்களில் பெருசாக பேசப்படுற இன்னொரு ஃபேக்டர் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சார். இந்த படத்தில் எனக்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து அஞ்சலி அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், ராம் சரணோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அந்த ஸ்டேஜிங்காகவே ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஏன் ஒரு கட்சி தொடங்குறாங்க முதற்கொண்டு அதில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃப்ளாஷ்பேக்கும் ஷங்கரும் அது அமைஞ்சது தாங்க. அது வந்து ஜென்டில்மேனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளாஷ்பேக்கு. முடிஞ்சு காதலன் டிஸ்கஷனில் உட்காரும்போது அசிஸ்டன்ஸில் நிறைய பேர் சார் இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சே ஆகணும் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா ஜென்டில்மேனில் அதுதான் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. அது முடிஞ்சு போச்சு, அடுத்தது போயிடணும். காதலன் வேறு மாதிரி படம், அந்த படத்தில் எதுக்கு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு ஆர்குமெண்ட் போச்சு. ஹெல்த்தியாக தான் இருந்தது. அவங்களும் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. நம்ம பசங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று ஜென்டில்மேனில் ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த கதையில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வைப்போம். இந்த கதை கேட்கலையே, கேட்காதப்ப எதுக்கு ஃப்ளாஷ்பேக் வைக்கணும்? ஸோ ஃப்ளாஷ்பேக் கிடையாது. எந்த கதைக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஃப்ளாஷ்பேக் வைப்போம். அந்த ஃப்ளாஷ்பேக் ஏன் நல்லா இருக்குன்னா அந்த கதையை ஏன் டிமாண்ட் பண்ணுதுன்னும் போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடுது. முக்கியத்துவம் வரும்போது அது அதனோட தன்மையில் நல்லா வந்துடும். அதே மாதிரி அன்னியனில் இருக்க அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ஆமாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கேட்குது. ஏன் அவன் அப்படி மாறினான், அவன் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்ற ஒரு இது அவனுக்கு வந்து மென்டல் கண்டிஷன் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தேவைப்படுது. அது கேம் சேஞ்சர் சார். ஆமாம், அதே மாதிரி தான். லைக் என்னென்னா அவன் வந்து அவனுக்கு ஒரு 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 பின் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கும் போது அந்த சத்யமூர்த்தி ரொம்ப பாதிக்கப்படுவார், ஏதோ டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்னு காமிச்சிட்டு வரும்போது அப்படியே வந்து இன்டர்வலில் லேசாக அந்த அவங்க அஞ்சலி கேரக்டர் வரும்போது லேசாக அந்த கதை மிங்கிள் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாத்துக்கும் ஒரு இது வரும். என்னென்னா அவங்க ஃபாதருடைய கனவை வந்து இவன் வந்து நிறைவேற்றுறான் எண்டில் அப்படின்னு வந்து முடியும். அப்படின்போது ஒரு அழகாக வந்து முடிஞ்சது. அது அஞ்சலி அவங்களோட கேரக்டர் வந்து வெரி ஃபஸ்ட்டு ஷாட் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல சார். அந்த மேக்கப் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 2வது வாட்டி வேணால் தெரிஞ்சுது. ஏன்னா அஞ்சலின்றவங்க இந்த படத்தில் இருக்காங்கன்றனால தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம். மித்தபடி அவங்க தானா அப்படின்றது வந்து எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இல்லை, அது என்னென்னா படம் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கும் ஹீரோவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு ஆடியன்ஸுக்கு பிடிபடக்கூடாது, தெரியக்கூடாது. இன்னும் கேட்டால் நான் அதில் ஒரு நியூ ஃபேஸ் போடலான்ட்டு இருந்தேன் அந்த கேரக்டரில். ஒரு படம் பார்க்குறவங்க யாரோ ஒரு அம்மா கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க பல பேர் இருக்கிறவங்க அந்த ஹோமில் இருக்க ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு கதை, அது ஒரு அந்த ப்ரோட்டகனிஸ்டோடையே வந்து
லிங்க் ஆகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கிறது விரியும் போது ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா? அதுக்காக அந்த மாதிரி தாட்டு இருந்ததுன்னு சொல்ல வரேன். இருந்துட்டு அப்புறம் ஆனால் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் தேவைப்படுதுன்னு தான் நான் அஞ்சலிக்கு போனேன். அவங்களுக்கு வந்து பட்டன் ரஷீதுன்னு ஒரு கேள்விப்பட்ட பெரிய ஆக்டர், அவரை வச்சு நிறைய கான்செப்ட் ஆர்ட்லாம் போட்டு நிறைய டெஸ்ட் பண்ணி நிறைய பேக் அண்ட் ஃபோர்த்து போய் கடைசியில் அந்த கண்ணாடி கொண்டு வேறு வேறு கண்ணாடியெல்லாம் போட்டு பார்த்து அந்த மெயினாக இந்த ஒரு ஐடியாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த மொட்டை அடித்து முடி வளர்ந்து இருக்குன்ற போதே ஒரு லுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்க. நம்ம நினச்சதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஷார்ட் வைக்கும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு அங்கே அந்த ஹோமில் இருக்கிறவங்கன்றதுக்காக ரொம்ப சாதாரணமாக தான் வச்சுருப்பேன் ஷார்ட்லாம் கூட. நாளைக்கு நான் எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கிட்ட கேமரா வச்சுருப்பேன். வேறு மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆங்கிள் இல்லாமல் வச்சுருப்பேன் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அந்த ஷார்ட்டில். எதுக்கு அந்த அம்மா அந்த என்னை கூட்டிகிட்டு போவாங்க அந்த மீட்டிங்க்குன்னு சொல்கிறாங்க, விழாவுக்கு ஏன் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க, பின்னாடி கதை வரும். இந்த கேம் சேஞ்சரில் வந்து முதல்வனோட சாயல் வரக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் நீங்கள், ஏன்னா அந்த டைம்லேயே அந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒரு சிஎம்ஐ எதிர்க்கிற ஒருத்தர், அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு கீழேருந்து மேலே எலிவேட் ஆகிற ஒரு கேரக்டரு. முதல்வன் வரக்கூடாது அப்படின்றதுல எவ்வளோ கான்சியஸாக இருந்தீங்க? இல்லை உங்களோட முந்தைய படங்களோட ஏதாவது ஒரு சாயல் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ கான்சியஸாக இருந்தீங்க? அது முதல்ல ஒரு இவருடைய கதை, அது கார்த்திக் அந்த கார்த்திக் சுப்பராஜ் கதை. அந்த கதையில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து நீங்களே இப்படி கேள்வி கேட்கும்போது நான் வந்து அந்த சாயல் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். அதே மீறி வந்துச்சுன்னா வந்துட்டு போட்டோம், என்ன போ, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவ்வளோதான். நமக்கு அது நம்ம படம் தானே. கண்டென்ட்டே வேறு, அந்த பாணி இருக்கும், பாணி அப்படி இருக்குமே தவிர உள்ளே இருக்கிற கண்டென்ட் வேறு. அதுவும் ஒரு மினிஸ்டர் இதுன்ற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் அவங்களுடைய டிஸ்கஷன் பாயிண்ட் வேறையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இட்ஸ் லைக் ஐ எம் வெரி கான்ஷியஸ் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்ட்டு. அந்த டயலாக் ஓரியன்டான ஒரு சீன் பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சார். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். அங்கே நடக்கிற அந்த ஒரு டயலாக் ரெண்டு பேரோட அந்த போர்ஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். உங்கள் படத்தில் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே பார்க்குறேன் சார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஜென்டில்மேன் நினைக்கிறேன், ஜென்டில்மேனில் சார் அந்த கோர்ட் சீக்வன்ஸில் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். இவருக்கு ஒரு ஷாட்டு, அது ரொம்ப தூரம் நிறைய எமோஷ்னலாக பேசிகிட்டே வருவார், கட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஷாட்டு, இப்படி மாறி 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 அந்த டிஸ்கஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்த மாதிரியே தான் அந்த ஒரு தாட்டுமே இருக்கும். இதுலேயும் அதே வெர்பல் வார் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும். ஆமாம், ஏன்னா ரெண்டு கதாபாத்திரம் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்டும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க போது ஒரு ஃபயர் வரணும் இல்லையா? அப்படியும் அதுக்குண்டான காரண காரியங்களும் இருக்குது. அவர் வந்து தன்னை இன்சல்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறார். அவர் வந்து நான் என்னையே வெயிட் பண்ண சொல்கிறியாட்டு அவர் சொல்கிறார். ரீசனபிளாக ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சு இதை நான் முடித்து கோர்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் போது இதுதான் எனக்கு முடிச்சாகணுங்கிறார். அவர் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி வரும். ஆனால் இவருக்கு நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு வந்து ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று கலெக்டருடைய அதிகாரங்கள் என்னன்ட்டு வாங்கி படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. 1.5 பக்கத்துக்கு இருக்குது. அவருக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அவ்வளோ டியூட்டிஸ் இருக்குது அவருக்கு. அதை சுருக்கி நச்சுன்னு டயலாக் எழுத பெரிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னால் ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். அந்த ஒரு இந்த என்னமோ போட்டு இந்த லோனுக்கு இதுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய பெரிய சென்டென்ஸாக இருக்குது. நறுக்குன்னு வரணும். அதை வந்து சுருக்கி 2 வார்த்தையில் மாற்றுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுதான் வேணும், அந்த ரிதம் தான் வேணும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வரி சொல்லிகிட்டு இருந்தால் தொலைன்னு ஆகிடும். நச்சுன்னு வரணும். ஸோ அந்த ரைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது போட்டு. நான் அதான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து அந்த ஐஏஎஸ் படித்தவங்க, ஐ மீன் கலெக்டராக இருக்கவங்க, அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள், அதுலேருந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய கிடச்சிது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜனரஞ்சகமான ப்ரெசன்டேஷன் சொல்லலாம், இல்லை ஒரு பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷனாக சொல்லலாம். அப்படி கொண்டு ஒரு சேலஞ்சிங்காக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. வேறு அதில் அந்த ஸ்டேஜிங்காகவும் நல்லா இருந்துச்சு சார். ஆமாம். அதுவுமே லைக் ஒரு ஸோ அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையை காமிக்கிறதுக்கு ஜென்ரலாக மேக்ஸிமம் ரவுண்ட் ட்ராலி போட்டு நிறையா எடுத்தாச்சு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னும் இம்பேக்ட் வேணுங்கிறதுக்காக அந்த வெட்டிங் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேமராவில் எடுத்தோம். அது ஆமாம் சார், அந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சு. ஆமாம், அந்த கேமராவில் எடுத்த ஷாட், இந்த எஸ்ஜே சூர்யா ஷாட். அது அவர் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குன்னு போயிடுவார். வெளியில் போனவுடனே அவன் மேலே ட்ரிம் ஆகிடுச்சு. அது ஒரு 3-4 சுற்றி இருந்தோம். டப்பிங் போகும்போதெல்லாம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். பட் ஃபைனலில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதானே வைக்க முடியும். ஸோ அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு
அதுக்கு அந்த கேமராவால் தான் பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் கேமரா வச்சு தான் எடுத்தோம். அது அந்த ரிக்கில் தான் எடுத்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி நோட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா ஹவு டு யூஸ் அ டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அதை அப்படியும் யூஸ் பண்ணலாம், நான் இப்படியும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? இல்லை, எல்லாமே அதுதாங்க. இப்போ சொல்லும்போது இது என்ன பண்ணுவேன், இந்த ஷார்ட்டை ஒரு ஜூம் போவீங்க, இல்லை ட்ராலி போடுவீங்க, இல்லை ஜிம்மி போடுவீங்க, ரவுண்ட் ட்ராலி போடுவீங்க. அப்போ என்ன இது வேறு எப்படி வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணலான்னா, அவ்வளோ கோவத்தில் இருக்கான் அவன். அதுக்காக அப்படியே கடுமுடலாம் காட்ட முடியாது, அப்படியே தான் இருப்பான். ஆனால் அவன் கோவத்தை வந்து கேமரா மூமெண்ட் வந்து வெளிப்படுத்தும். அப்படின்னும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னும்போது அவர் வந்து அந்த ரிக்கை வர வச்சு அதில் அந்த கேமராலாம் குவாலிட்டி குறையும், இந்த கேமரா தூக்கி வச்சு அது ட்ரையல்லாம் எடுத்து அது மாதிரி எடுத்தோம். அந்த இன்னொரு சீன்லேயும் எடுத்திருப்போம், அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும் ஒரு போலிங் பூத்தில். அதுவும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணோம். எஸ் ஏ சூர்யா சாரோட. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரவுண்ட் ட்ராலிக்கு இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அவ்வளோ ஸ்பீடாக போகாது, ஃபேஸும் அவ்வளோ நேரம் கேப்சர் பண்ண முடியாது ரவுண்ட் ட்ராலியில். ஸோ இந்த ரிக் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஸ்டேஜிங் பேசும்போது எனக்கு ஜென்டில்மேனில் அந்த கோட் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நினைவு இருக்கிற சில விஷயங்கள் சொல்லலாமா சார்? அந்த ஸ்டேஜிங், அந்த லாஸ்ட்டாக கோர்ட்டில் பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸ், அதோட ஸ்டேஜிங் பற்றி சொல்லலாமா சார்? ஸ்டேஜிங் வந்து அப்போதைக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு நான் பண்ணேன். வந்து என்ன, அப்போ மிஞ்சி போனால் க்ரேன் தான் அப்போ நமக்கு வந்து ஒரு லக்ஸரியான ஒரு இது. ஆமாம், க்ரேனில் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா. ஜென்ரலாக க்ரேன் யூஸ் பண்ண தயங்குவாங்க, என்ன டைம் ஆகும், அதுக்கு தனியாக ஒரு இப்போ அப்புறம் ஜிம்மி ஜிப் வந்தது. ஜிம்மி ஜிப் வந்தோன்னா அது கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி, ஆனால் ரொம்ப முக்கியமான இதுக்கு மட்டும்தான் ஜிம்மி ஜிப்பு. அப்புறம் ட்ரோன் வந்துடுச்சு, ரொம்ப முக்கியமான சீனுக்கு தான் ட்ரோன் வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்போது வந்து கோர்ட் சீனுக்கு வந்து தயங்கி ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 2 நாள் க்ரேன் வேணும் அப்படின்னு கேட்டு க்ரேன் ஷாட்டெல்லாம் கண்டினியூவாக எடுக்கணும். ஸோ எனக்கு எப்போவுமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எஸ்எஸ்சி கிட்ட ஒர்க் பண்ணதுனால ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் முடிச்சிருவேன், முன்னாடியே ஆங்கிள்ஸ் எல்லாம் பிரிச்சிருவேன். அதனால் எந்த ஆங்கிள் என்ன ஷார்ட்டுன்னு தரவாக இருக்கும். ஸ்டோரி போர்ட் பண்ணுவீங்க? பேப்பர் ஸ்டோரி போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஒரு என்னோட நம்மளாம் ஒன்று வரைஞ்சி புரிதல், கை காலெலாம் குச்சா வரைஞ்சி 2 தலை, அதுக்கு ஒரு ஆனமாஃபிக் ஃபார்மேட்டில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி, ஸோ இந்த மாதிரி கையால் வரைஞ்சி தான் வச்சுப்பேன். அது கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு படம் வரைய தெரியும். முக்கியமான காட்சிகள் இது மாதிரி வரைஞ்சிக்கிறது உண்டு. ஸோ அந்த சீனை வந்து க்ரேன் ஷாட்டெல்லாம் வந்து ஒன்றா எடுத்து முடிச்சு அனுப்பிச்சிடணும் அந்த கால் ஷீட்டுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு அப்போ எடுத்தேன். ஏன்னா ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால சாதாரண ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டெல்லாம் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது இந்த க்ரேனை நம்ம யூஸ் பண்ணோம். எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு சார் க்ரேன் யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் கேட்குற அந்த ஃபேக்டர் இருக்குல்ல சார், எனக்கு உங்களுடைய முதல் படம் இருக்குல்ல சார், அப்போ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ண வைக்கிறது பெரிய சேலஞ்ச். இப்போ உங்களுக்கான அந்த ப்ராசஸ் மேபி டிஃபர் ஆகிருக்கலாம். ஜென்டில்மேன் இருக்குல்ல சார், அதுக்கான அந்த ப்ரொடியூசர் எத்தனை பேர் தேடி அலைஞ்சிங்க, அது எப்படி அமைஞ்சது சார்? சூரியன் வசந்தகால பறவை அங்கே கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த கொஞ்சுமன் சார் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால அவருக்கு வந்து நம்மளுடைய ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன். இப்போ என்னுடைய அசைவுகள்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரி கொஞ்சம் பையனுக்கு கொஞ்சம் ஏதோ விவரம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஸோ இந்த கதை சொல்லும்போது பிடிச்சி போச்சு அவருக்கு. பிடிச்சி போயிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஹீரோ நிறைய பேர் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் செட் ஆகலைன்னு வந்து அவர் சொன்னார், நீங்களே வேணாலும் நடிச்சிருங்க, எனக்கு கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ வி ஹேவ் டு அப்ரிஷியேட் லைக் ஸ்டோரியை பிலீவ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் லைக் அப்படின்ட்டு அதை நான் சீரியஸாக எடுத்துக்கல சார். பட் ஆனால் ஆக்டர் ஆகணும் தானே சார்? அதுதான் வந்தோம் லைக். பட் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லை காமெடி இப்போ ஆக்டராக வரும் தான் வந்தேன். லைக் லீடு கேரக்டர்லாம் அப்போல்லாம் ஒன்றும் ஐடியாலாம் கிடையாது. ஸோ அப்போது வந்து ஒரு அந்த இது ஆர்டிஸ்ட் டைரிலாம் வரும் பார்த்தீங்களா, அட்ரஸ்லாம் போடும், அதை சும்மா புரட்டிகிட்டு இருக்கும்போது ஏல வந்து அர்ஜுன் வந்தது. ஏன் இவரை போட்டு பார்த்தா என்னன்னு, ஏன்னா அர்ஜுனுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அதான் உடைக்கணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் இப்படி தான் இருக்கணும். ஏன் அர்ஜுன் அவர் இப்போ போலீஸ் கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார், லாங் ஹேர் வச்சுட்டு நிறைய குங்ஃபூ மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவரை மாற்றிட்டு ஒரு வேட்டி சட்டையோட காமிச்சா எப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அது நிறைய பேர் என்ன ஏங்க அவரை அவர் வேறு ஒரு டோனில் இருக்கார், அவர் இதில் எப்படி ஃபிட் ஆவார், ஃபிட் பண்ண வைப்போம் அப்போ தானே புதுசாக வரும்னு சொல்லிவிட்டு அது சொன்னோன்னே ஒரு கொஞ்சமான ஒரு ஓகேன்ட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் கேட்டதுனால ஞாபகத்து வரைக்கும் சொல்கிறேன். ஒர்க்கிங் வித் ராமச்சந்திரன் சார் எவ்வளோ எஃபர்ட் போடுவாருன்னு தெரியும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பர்சன்றதும் தெரியும். த்ரூ அவுட் இந்த படம் எப்படி இருந்துச்சு சார் ட்ராவல்? அவர் அந்த ராம்நந்தன்ற அந்த கேரக்டருக்கு வந்து
எவ்வளோ சட்டிலாக பண்ணணுமோ, ஏன்னா வெல் எஜுகேட்டட் லைக் அப்படின்னும்போது அந்த டிக்னிட்டியோட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தா நடிப்பு மாதிரியே தெரியாது, ரொம்ப ரியலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து இந்த தோற்றம் வந்து டிசைன் பண்ணணும், நிறைய கான்செப்ட் ஆர்ட்லாம் போட்டு ஹேர் கட் பண்ணணும், தாடி எடுக்கணும், மீசையை ஷேப் பண்ணணும், அப்புறம் கிளாஸ் போடணும்னு எல்லாத்துக்குமே அவர் கோஆப்ரேட் பண்ணார். எப்படி நாங்கள் கான்செப்ட் ஆர்ட்டில் அந்த கேரக்டருக்குன்னு நினச்சோமோ அது அப்படியே வந்தது. அதுலேயே ஒரு 2 வேரியேஷன் இருக்கும். ஒரு கலெக்டராக இருப்பார், அப்புறம் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸராக மாறும். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் ஹேரில். ஏன்னா ஒன்று பெரிய சேஞ்ச் பண்ணுவேன், ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஒரு ஹேரில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அந்த அப்பண்ணா கேரக்டருக்கு வந்து நிறைய முடியெல்லாம் வளர்த்து அந்த கொஞ்சம் ஒரு ஃபியூ 30 இயர்ஸ் பேக் எப்படி இருப்பார் அப்படின்னும்போது அவருக்கு அந்த பஞ்சக்கட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டட்டரிங் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும், ஒரு சிம்பத்தி வரும். அது ஸோ நடிக்கிற மாதிரியே தெரியாது, அந்த அப்பண்ணா கேரக்டராகவே தெரியும். அதே மாதிரி இந்த காலேஜ் பீரியடில் பார்த்திங்கன்னா தாடி மீசெல்லாம் வச்சுட்டு ஸோ எல்லா லுக்ஸுக்குமே அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார். இஸ் a வெரி குட் டான்சர், இஸ் a வெரி குட் பர்ஃபார்மர் அண்ட் இஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் அமேசிங். லைக் அவர் வந்து எது பண்ணாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் லைவ் லொக்கேஷன் கல்ச்சர் இருக்குல்ல சார், லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுற கல்ச்சர் வந்து இப்போது சினிமா வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே வருது. அது நிறைய வேரியஸான ரீசன்ஸ் இருக்குது. உங்கள் படங்கள் வந்து லைவ் லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட பல சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரீச்சான சீன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய படங்கள் இருக்குது சார், நிறைய படங்கள் வந்து லைவ் லொக்கேஷனில் அழகாக ஷூட் பண்ணியிருப்பீங்க. லைவ் லொக்கேஷன் கல்ச்சரை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏங்க நீங்கள் கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் லொக்கேஷன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக தெலுங்கு படம் பண்ணுறேன்னும் போது எனக்கு ஆந்திராவை எதுவும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, எலெக்ஷன் கேன்வாஸ் அப்படின்னும் போது எல்லா டிஸ்ட்ரிக்டையும் நான் காமிக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்டுடைய லேண்ட்மார்க்ஸில் நான் ஷூட் பண்ணணும். ரொம்ப பர்டிகுலராக போராடி மஸ்ட்டு எனக்கு அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கர்னூல் ஃபோர்ட்டு, ராஜமன்றி பிரிட்ஜு, வைசாகில் எல்லா இடமும் ஷூட் பண்ணிட்டேன். நிறைய லொக்கேஷன் லைவ் லொக்கேஷனில் போய் நம்ம கூட ஒர்க் பண்ண ஏடி சொன்னார், இது வரைக்கும் எந்த தெலுங்கு படமும் இவ்வளோ லைவ் லொக்கேஷனில் யாருமே எடுத்ததில்லைன்னு சொன்னாங்க. படம் முடியும் போது தான் சொன்னார். அது வந்து ஏன்னா அந்த கதை கேட்குது வந்து ஒரு பெரிய கேன்வாஸில் வந்து அந்த மொத்த ஸ்டேட்டையும் சுற்றி வரக்கூடிய ஒரு கதை அது. அதனால் லைவ் லொக்கேஷன் ரொம்ப நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்லேருந்து அதை எல்லாமே ட்ராவல் பண்ணி எடுத்தோம் எல்லா லொக்கேஷனையும். பொதுவாக தெலுங்கு படங்களில் வந்து மக்கள் அதிகமாக நோட் பண்ணுறது ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்குது, அங்கே போனாலே அது அந்த ஒரு ஊரே அப்படியே அச்சஸ் எல்லாம் மாற்றிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் கேட்டேன் சார். லைவ் லொக்கேஷன் கல்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்டர்? நான் அதை தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். லைக் அவசியமே முடியாத ஒன்று, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அப்போ அந்த இதை மட்டும் செட்டில் எடுத்தோம், அந்த இந்த ஆக்ஷன் மட்டும் அவரை போலீஸ் வேனில் இது பண்ணிவிட்டு. ஸோ அதுவும் வந்து செட்டுன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கட்டோம். லைக் அந்த ஆடெல்லாம் வந்து ஏன்னா அந்த பக்ரீத் ரம்ஜான் டைமில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நான் ட்ராவல் பண்ணவும் பார்த்துருக்கேன். மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாக ஆடுங்க இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மைண்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு இடம் போகும்போது பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு அந்த இடத்துல வரும்போது அந்த அந்த செட்டு மொனோட்னஸை பிரேக் பண்ணும் அப்படிங்கும்போது. ஸோ சம் ஃபெஸ்டிவல் டைம் கிட்ட வர்றதுனால அங்கே ஆடுகள்லாம் வந்து வியாபாரத்துக்காக வச்சுருக்காங்க அப்படின்போது ஒரு அதாவது என்னென்னா லைவில் எடுக்க முடியாது, போய் நெருப்பு கிருப்பெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். முடிஞ்சால் எடுத்துகிட்டுப்பேன். அது வந்து ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து எடுக்க முடியாது போயிட்டு. ஏன்னா அது ஒரு ஆக்ஷனில் இன்ட்ரோல் பிளாக் ஆக்ஷன் நிறைய நடக்குது. அது சாப்பர் வந்து இறங்கணும் அந்த இடத்துல, இதெல்லாம் பப்ளிக் பிளேஸில் ரொம்ப கஷ்டம், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் செட்டில் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு செட்டுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்கு என்ன மெனக்கட முடியுமோ நம்ம மெனக்கடுறோம். ரைட்டர்ஸோட கொலாபரேஷன் வந்து உங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. இப்போ கேம் சேஞ்சர் வரைக்குமே ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுறது வந்து இங்கே இப்போ தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்டு வந்துச்சு, இப்போ அதிகமாச்சு, அப்புறம் குறையுது. இந்த மாதிரியான ஒரு கலவையான ஒரு இதுலேயே இருக்குது சார், டாக்லேயே இருக்குது. ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு டைரக்டராக? அதாவது ஒரு டைரக்டரே ஒரு பெரிய ரைட்டராக இருந்துட்டார்னு வச்சிங்களேன், அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி பெரிய ரைட்டர்ஸே டைரக்டராக இருக்கவங்க கூட ஒரு அடிஷ்னல் ரைட்டர் தான் விரும்புகிறாங்கன்றதை நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸு தான். வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கிறதுல ஒரு நாவல் ரைட்டிங் அதில் வந்து ஒரு
ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க வந்து இங்கே ஸ்க்ரீன் ரைட்டிங்னு வரும்போது அது வந்து வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்குது. அதை நல்லா பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. அது இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அனுபவம் வந்து ஒரு கதைக்கும் ஒரு வசனத்துக்கும் வந்து ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து இல்லை, அதுக்கு உண்டான ஃப்ளேவரை கொடுக்கணும் போது ஒரு ரைட்டர் வரும்போது அது இன்னும் மெருகேறும். அப்படி தான் இந்த படத்தில் வந்து ஒரு சு வெங்கடேசன் அவங்க வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் சரித்திர நாவல் எழுதுறோம், எல்லாருக்கும் தெரியும், சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவர். வந்து அப்போது அந்த வேள்பாரி விஷயமாக பேசும்போது நீங்கள் சோஷியல் பிக்சருக்கெலாம் எழுதுவீங்களா? தாராளமாக எழுதலாம். இல்லை சார், நீங்கள் ஒன்லி சரித்திரக்காக தான் எழுதுவீங்க, ஏன்னா காவல் கோட்டை மாதிரி எழுதுறது அந்த மாதிரி தான் எழுதுவீங்கன்னு. இல்லை எதாக இருந்தாலும் ஓகே, அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணலாம். ஸோ டிஸ்கஷனில் உட்காந்து அவரும் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல நிறைய விஷயங்கள்லாம் அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணார். அப்புறம் விவேக் ஒர்க் பண்ணியிருக்காரு டயலாக் ரைட்டராக, அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க, நான் ஒரு வெர்ஷன் எழுதியிருக்கேன். எல்லாம் எல்லாருடைய இதுவும் உள்ள மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் நோட் பண்ண சில ரைட்டர்ஸ் சொல்லலாமா? ரைட்டர் டிரெக்டர் இவங்களோட ரைட்டிங்காக, டிரெக்ஷன் தாண்டி இவங்களோட ரைட்டிங்காகவே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்த்த சில வெற்றிமாறன் அவர் தான் எழுதுகிறாரு. அவரும் அவர் பண்ணுறாரு. எல்லாருமே இவர் ரைட்டிங் நல்லாயிருக்கு. யார் நெல்சனுடைய ரைட்டிங், அந்த பிளாக் ஹியூமர்லாம் நல்லாயிருக்கு. இந்த மகாராஜா டைரக்டர் அவரது நல்லாயிருக்கு. ஆமாம், லப்பர் பந்து அது நல்லாயிருக்கு. மாரி செல்வராஜ் நல்லாயிருக்கு. சட்டுன்னு கேட்டோன்னு ஞாபகம் வரல. இந்த மாதிரி நிறைய ரைட்டர் கம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இந்த இனோவேஷன் பீரியடுன்னு ஒன்று இருக்குல்ல சார், தமிழ் சினிமாவோட இனோவேஷன் பீரியட் அப்படின்றது வந்து இப்போ இன்னும் நம்ம இந்த 7 ஸ்வரங்கள் இப்போ அதில் தான் நம்ம வந்து திருப்ப வேறு ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணி அதை க்ளோரிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக மக்கள்கிட்ட கொடுக்குறோமா, இல்லை இனோவேட்டிவாக தான் தமிழ் சினிமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம்? சுஜாதாவே சொல்லுவார், மொத்த கதையும் 32 தான் இருக்குன்ட்டு. அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி அந்த 32 தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஏன்னா அடைச்சிடலான்றார் அவர். எவ்வளோ பெரிய ரைட்டரு அவர் சொல்கிறார், எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பண்ணுறாரு, அவ்வளோதான் 32 தான், அதுக்குள்ளேயே தான் எப்படி பண்ணாலும் அந்த 32க்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறாரு அவர். ஸோ அதுதான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. லைக் அதை வந்து எப்படி அதான் சொல்கிறேனே, இப்போ வந்து டெக்னிக்கலாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபோர்ஸ் பண்ணாமல், எதையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் என்னென்ன மாதிரி உத்திகளில் வித்தியாசமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனுடைய வளர்ச்சியும் பார்க்க முடியுது. சங்கர் சார்னு எடுத்துக்கிட்டாலே இந்த டெக்னாலஜிஸ் நிறையா வந்து இனோவேட்டிவாக தமிழ் சினிமாக்குள்ளே கொண்டு வரவர் அப்படின்ற ஒரு இது இருக்குது சார். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணப்படுறீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இதை நம்ம இப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி பிரம்மாண்டமாக காட்டலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விஎஃப்எக்ஸை விட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைனிங்கில் வந்து இப்போ இந்த ஜரகண்டி சாங் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னே சொல்வேன். ஐ மீன் டெக்னிக்கல் ஃப்ரம் அண்ட் க்ரியேட்டிவ் சைடு. நான் வந்து சொன்னது என்னென்னா, ஒரு ஊருக்கு உள்ள ஒரு நடுவில் ஒரு வட்டமான ஒரு இடம், அதில் இந்த பாட்டு வந்து நடக்குது. அப்படி இந்த ஊரை செட்டப் போட முடியாது, ஆனால் எனக்கு ஊர் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னு போது தான் எனக்கு வந்து ஒரு சாபு சிறில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் வந்து செட்டு போட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளோர் உள்ள ஹைட் இருக்குன்னா அதே ஹைட்லேயே போட்டுகிட்டே போனீங்கன்னா முடியாது. எப்படி எத்தனை ஃப்ளோர் போடுவீங்க? இன்னொன்று கேமராலையும் இல்லை, அது கஷ்டம் அது. ஸோ அவங்க ஒரு ஸ்கேலிங் டெக்னிக் இருக்குது. இது வந்து இந்த ஒரு ஃப்ளோர் சுமாராக ஒரு 10 அடி உயரம் இருக்குது, இல்லை 15 அடி உயரம் இருக்குன்னு வச்சு அடுத்தது குறைச்சிடுவார். அடுத்த ஃப்ளோரை 15ன்றது 10 ஆகிடும், அதுக்கு அடுத்தது வந்து 10ன்றது வந்து ஒரு 7 ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் உண்மையாக அந்த ஸ்கேலிங் டெக்னிக் இருக்குது. அது அவர் எக்ஸ்பீரியன் ஃப்ரேமில் தெரியாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எல்லாம் தெரியும். அதனால் அவரை வந்து கூப்பிட்டு வந்தோம். இவர் அவினாஷ் கொல்லான்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், மகாநடி ஆர்ட் அவர் பண்ணியிருக்காரு. ராமகிருஷ்ணன் புஷ்பா ஆர்ட் அவரும் பண்ணியிருக்காரு. இந்த செட் அவினாஷ் கொல்லா தான் போட்டார். அதுக்கு இவரோட கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவருடைய கான்செப்ட் ஆர்ட் போட சொல்லி அது என்ன ஸ்கேலிங்லாம் பண்ணலாம் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணாங்க. அது வந்து நான் நினச்சா மாதிரியே எப்படி ஒரு ஊரே தெரியும் ஃப்ரேமில் அப்படின்னு, ஒரு மலை மாதிரி உயர்ந்து நிற்கிற ஒரு ஊர், அதுவும் சர்க்குலராக ஒரு ஊர், ஃபிஷ்ஷை போட்ட மாதிரி. ஆமாம், சர்க்குலராக ஒரு ஊர் தெரியணுன்றது வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியம், ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இமேஜின் பண்ணிட்டேன் அது வருமா அதே மாதிரி அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் டீமும் அதை ரொம்ப போராடி அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது இதுவும் நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். லைக் ரொம்ப ஹாப்பி எனக்கு. லைக்
இப்போ இதில் வந்து உங்களுக்கு மோர் தேன் விஎஃப்எக்ஸ் அது கலெக்டிவ் எஃபர்ட், அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம். மெயினாக ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலாம். அதை இன்னும் மெருகுபடுத்துறதுக்கு நல்ல பாட்டு, நல்ல லிரிக்ஸு, நல்ல கோரியோகிராஃபி, நல்ல காஸ்டியூம்ஸு, ஃபிசிக்ஸ்லாம் மைண்டில் வச்சு ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணணும். அது ஒரு ஆர்கிடெக்சரல் அச்சீவ்மெண்ட் மாதிரி அவர் ஒரு சினிமேட்டிக் செட் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அது ஸோ போய் படம் பார்க்கும்போது ஒரு திருப்தியாக ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு பாட்டாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய புதுசாக காட்டியிருக்கீங்க. எனக்கு ஒரு டெக்னீஷியன் பற்றி பேசணும். இப்போ அவர் நம்ம கூட இல்லை. கேவி ஆனந்த் சார் பற்றி கேட்கணும். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார் அவர்? ரொம்ப. ஏன்னா லைக் நம்மளே வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைப்போம். அவர் அதுக்கு மேலே, நான் ரொம்ப லொக்கேஷன் தேடுவேன், நிறைய மைண்டில் ஃபிக்ஸாக வரைக்கும் நான் தேடினா அதுக்கு மேலே அவர் தேடுவார். அவர் ஸோ ஒரு ஷாட் நான் என்ன அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சாலும் அவர் ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணார், உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அதாவது நம்ம நினைக்கிற கதையை, ஒரு காட்சியை வந்து ஒரு கேமரா சைட்லேருந்து பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு இது பண்ண முடியும். அவரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்வால்வ் ஆவார். லைக் நானும் கூப்பிடுவேன், லைக் இந்த காஸ்டியூம் டிஸ்கஷன்லேருந்து, லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து, ஷார்ட் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவர் வந்து அவர் ஆங்கிள்லேருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுன்றதில் அவரோட ஃபுல் எஃபர்ட் போடுவார். அதே மாதிரி ஸ்டன்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவரும் ரொம்ப லைக் லொக்கேஷன் சொல்கிற மெயினாக எல்லாம் என்னுடைய லிஸ்ட்டில் இருந்த இடங்கள்லாம் அந்த நமீபியா அதெல்லாம் போய் லைக் அப்படின்னு இல்லை, அவருக்கும் தோணியிருக்கும். அவ்வளோதான். நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் சார், இப்போ ஒரு படத்துக்கு வருதுன்னா ட்ரெய்லர் வரும், பாட்டு வரும், இவ்வளோ தான் வந்து அதோட அந்த ப்ரொமோஷன் இன்வால்வ்மெண்ட்டாகவே இருந்தது. இப்போது ஒரு படம் வரப்போகுதுனாலே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், அந்த கேரக்டரோட அந்த ரிவீலிங் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்டர், அதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டர் வீடியோவாக இருக்கட்டும், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டீசர், அதுக்கப்புறம் சும்மா ஏதோ ஒரு வீடியோ, இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்றதுக்காக ட்ரெய்லர், இப்படின்னு பல விஷயங்கள் மாறுதல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்டர்வியூஸ், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த யூடியூப் இன்டர்வியூஸ் இல்லை, கான்வர்சேஷன் இல்லை, ஒரு டீகோடிங், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ அது எல்லாமே எவால்வ் ஆகிருக்குல்ல சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் வேணும். லைக் அதே மாதிரி அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கும் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குள்ள லைக் நிறைய பப்ளிசிட்டி மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ அது வாங்கிக்குது என்னென்ன வேணுன்றதை. சோஷியல் மீடியா வாங்குது, இன்டர்நெட் வாங்குது. லைக் ஸோ நம்மளும் அது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் ஒவ்வொன்றா வரும். எல்லாம் அதில் யார் பெஸ்ட்டு எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சுட்டு இப்போ ரீல்ஸ் பண்ணுறதாகட்டும், லிரிக் வீடியோ ஆகட்டும், அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஃபைனலாக பார்த்து எது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும்னு பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவாங்க, இல்லைங்க என் படமே நான் வந்து ஒரு 4 வருஷம் இல்லை அடுத்த டிராஃப்ட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகே பார்த்தாலே எனக்கே அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து என் கண்ணில் புலப்படும். இதெல்லாம் வந்து மாற்றணும்னு நினைப்பேன். ஆனால் பல்வேறு காரணத்தால் என்னால் அது மாற்ற முடியாது. மேபி அது ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை மேபி இதுதான் டைம் லிமிட் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால ரிலீஸ் பண்ணணும் இந்த கட்டாயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து உங்களுடைய அந்த ஒரு சக்ஸஸ். ஃபெயில்யூர்ன்றது எப்போ வருதுன்னா, என் வேலையை நான் ஒழுங்காக செய்யலையோ அதுதான் ஃபெயில்யூர் நான் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கரெக்டாக பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ் தான். அதில் தோல்வி விட்டால் தான் ஃபெயில்யூர் நான் நினைப்பேன். மற்றபடி கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது அதுலேருந்து நம்ம என்ன விஷயம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கேம் சேஞ்சர் பற்றி சார், அதில் வர விமர்சனங்கள் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? நான் சோஷியல் மீடியா எதுவும் நான் பார்க்கல. நான் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனதுலேருந்து பட் எனக்கு காதுக்கு வர்றதெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாஸ் மசாலான்றதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக விஷயங்கள் சிலது வச்சுருந்ததெல்லாம் அது வந்து எல்லார் நோட்டீஸுக்கும் வருது. ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயங்களும் இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி வருது. லைக்கு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது இந்த படத்தில் ராம்நந்தன் அந்த கேரக்டர் பார்த்ததுக்கப்புறம் ராம் சரண் மேலே ஒரு பெரிய மரியாதை வருது அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க மெசேஜ். ஸோ எல்லாமே அது நான் எதிர்பார்க்கல. ஒரு என்டர்டெய்னர்ன்ற அளவில் போய் அது எந்த அளவுக்கு உள்ளே பொதிஞ்சிருக்குன்னு நினச்சேன். பட் எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் வெளியில் வருதுன்றது ரொம்ப சந்தோஷமாக. நம்ம ஓவரால் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் நம்ம வந்து பார்க்க. மேக்ஸிமம் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க
நான் என்ன நினச்சி இந்த படம் எடுத்தனோ அது கரெக்டாக ரீச் ஆகி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். வேல்பாரி பற்றின ஏதாவது அப்டேட் சொல்லலாமா சார்? எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராசஸ்? அதாங்க இப்போதைக்கு நம்ம 3 பார்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே எழுதி முடித்தாச்சு. அது அப்புறம் என்னென்னா இது இந்த இந்தியன் 3 முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக உட்காரணும். இப்போதைக்கு அதுதான், அது முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு உங்களோட ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்? அதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அட்வைஸே இல்லைங்க, அதாங்க அட்வைஸு. தேவையே இல்லை, எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் எனக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து நான் ஒன்று அறிவானேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு உண்டான டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு படம்லாம் பார்த்துட்டு அவங்க வராங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எல்லாம் தெளிவாக தான் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. சூப்பர் சார். Okay. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, கேம் சேஞ்சர் பற்றியும் உங்களோட இந்த ஃபிலிமில் இருக்கிற இந்த ஸ்டேஜிங் பற்றியும் நிறைய ஃபேக்டர்ஸ் பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ வெல்கம். ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். Taste Daily. Taste the Daily. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க.